கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாம் நாடி தேடி ஓடும்போது, இந்த உலகத்தில் உள்ள இச்சையிலே விழுந்து கிடக்கும்போது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அழிந்து போகிற பாவ காரியங்களை, சுய இச்சைகளை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது மாத்திரமே நம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உலகத்தில் உள்ள காரியங்களிலும் அன்பு கூறக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடாது. அழிந்து போகக்கூடிய இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து, நம்முடைய சுய இச்சைகளை வெறுத்து, சுய சித்தத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்றென்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அழிந்து போகாத நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது மாத்திரமே நிலையான பரலோக ராஜ்யத்தை பெற நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற முடியும். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உலகத்தில் உள்ள பாவ காரியங்களிலே ஈடுபட்டு தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தத்திலே சிக்கி தங்களுடைய ரட்சிப்பை இழந்து நித்திய ஜீவனையும் இழந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேசி மார்க்கத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விலகி வாழ வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். தேவனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலக பாவங்கள் இச்சைகளிலே விழுந்து போவாதபடிக்கு, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிக அறிவை நாம் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், பரலோக ராஜ்யத்திற்கு போக தகுதியுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வசனத்தின்படி உலகத்துக்குரிய காரியங்களை வெறுப்போம், தேவனுடைய சித்தத்தை செய்வோம், நிலையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். இந்த உலகத்திலும் உலக பாவ அடிமைத்தனத்திலும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, உலகத்தை நேசிக்காதபடிக்கு, உலகத்தில் அன்பு கூறாதபடிக்கு பிதாவினிடத்தில் அன்பு கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு கரையற்றவர்களாய் வாழ தேவனால் பிறந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபையை நமக்கு கொடுப்பார்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தினவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தமாக்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ளட்டும். யாரெல்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறார்களோ என் தேவன் அவர்களுடைய கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் பல மாதங்களாக வேலைக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் பலமில்ல நாமத்தினாலே, ஏசு கிறிஸ்துவின் பலமில்ல இரத்தத்தினாலே வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரீபா ராபா தூரா ஷே தே நே கர தூரி கரதரபலா ரபா கபரா ஷாக்கா லாக்கா துனி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் வேலையை ஆசீர்வதித்து வேலையை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையை கொடுப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குங்க. என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அப்பா நிந்தைகளையும் அவமானத்தையும் சுமக்காதபடிக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றுங்க. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். ரீபா ராபா தூரா ஷைதினே கரதரபலா ரபா கபாரா ஷாக்கலா கதுனி கரதரபலா. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா ராபா தூரா ஷே தே நே கர தூரி கமா கரதரபலா. தடைகள் விலகி பிள்ளைகள் நன்மைகளை கண்டுகொள்ளட்டும். ஏற்ற நேரத்திலே உயர்த்துகிற தேவன், அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலுமே கற்பத்தின் கனியை கண்டுகொள்ளட்டும். உதவி செய்யுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை என்று சொல்லி போராடுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனதுருகுவீராக. என் தேவனுடைய காரம் அந்த பிள்ளைகளை தொடட்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நீரே சகாயம் பண்ண முடியும். நீரே உதவி செய்ய முடியும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி கொடுங்கப்பா. அப்படியே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் அந்த சூழ்நிலைகளை பார்த்து இரக்கம் பாராட்டுவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே முற்றிலுமாக அந்த கடன் பிரச்சனைகள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. நம்முடைய கரங்களிலே ஒப்பொழுது ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. குடும்பத்திலே அப்பா கிரியை செய்கிற பொல்லாத பிரிவினைகள் ஆவிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதே வெளியேறுவதாக. ரீபா ராபா தூ ராபா கே பா ரூது நீ காபா ராபா. அப்பா அப்படியே கரங்களிலே ஒப்புடுக்கிறோம். அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகள் நீக்கப்பட்டு மறுபடியும் சமாதானத்தோடு வாழ உடைய தெய்வீக சமாதானத்தை அப்பா கொடுப்பீராக. அப்போ உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, இந்த உலக பாவங்களுக்கு விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா.
நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்துவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ, நாசமோசங்களோ, பொல்லாப்புகளோ, பயங்களோ, மரண பயங்களோ வராதபடிக்கு தீமையென்று விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நீரே நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம். அப்பா, நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிருங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புடுத்து ஜபிக்கிறோம். முற்றிலுமாக ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.